நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தேவனுடைய நாமத்திற்கு நிகரான நாமம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட நம்ம தேவனை துதித்து இப்போ ஒரு பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இந்த வேலையில தேவனோட வார்த்தையை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நமக்கு பெரிய மனுஷங்களை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுறோம், அது பெருமையாக ஃபீல் பண்றோம் இல்லையா? லைக் அவங்க செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், ஹையர் அஃபிஷியல்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து மித்தவங்க கிட்ட சொல்லிட்டு எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறோம். அதே அவங்க வந்து நம்மளை தெரியும் அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு அதன் மூலம் கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெரிய சந்தோஷம் இல்லையா? இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்க நம்மளை தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கே நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். பட் இந்த உலகத்தையும் உங்களையும் என்னை படைத்த தேவன் உன்னை தெரியும், நீ என் ஜனம், உன்னை சொந்தமாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா அது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை, எவ்வளோ பெரிய ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுதான் உபாகமம் 7:6 பார்க்குறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூ சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். தேவன் நம்மளை பார்த்து நீ என் பரிசுத்த ஜனம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களிலும் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார், சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கணும் இல்லையா? நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அது வந்து தேவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு. ஸோ எப்படி அவரை நம்ம வந்து சொந்தமாய் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, இந்த பூமிக்கு வந்து நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி உயிரோடு கூட எழுந்து நம்மை சொந்தமாக நம்மை ஏற்றுக்கொண்டார். ஸோ
அப்படி நம்ம அவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சு நம்ம ஏற்றுக்கொண்ட தேவனுக்கு நம்மளால என்ன செஞ்சிட முடியும்? அவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் மட்டுமே நம்மளால செய்ய முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காய் செய்த நன்மைக்காக, நமக்காய் கஷ்டப்பட்ட அந்த விஷயத்துக்காக நம்ம தேவனை துதிப்போம், நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பா ராஜா, இந்த நேரத்திலும் கூட உங்களை பற்றின வார்த்தையை நாங்கள் கேட்கிறதுக்காக நீங்கள் செஞ்ச கிருபைக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களை தெரிஞ்சிருக்கீங்க ராஜா, அது எங்களுக்கு தெரியுது. நாங்கள் உங்களை முழுசாக தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். எங்களுக்கு உங்களை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு தகுந்த ஞானத்தை தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. உங்களை பற்றி அறியாது இருக்கிற மக்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களும் கூடிய சீக்கிரத்தில் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களோட கைனஸும் உங்கள் கிருபையும் அவங்களோட வாழ்க்கையில் ரீச்சாக கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உண்மை நோக்கி வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேடுதல் வாழ்க்கையில் இருக்கும், ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் ராஜா. அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நீங்கள் அவங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை சொல்லி ப்ரேயர் பண்ணுற எல்லாருக்கும் அவங்களோட ப்ரேயர் ஆன்சராக கிருபை செய்யுங்க ராஜா. அது என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அது படிப்பு விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், பண தேவையாக இருக்கலாம், உடல்நலம் குறைவாக இருக்கிறதா இருக்கலாம், அது இல்லாத எனி பர்சனல் ரீசன்ஸாக இருக்கலாம் ஆண்டவரே. அது என்ன காரியமாக இருந்தாலும் அவங்க ப்ரேயர் கேட்கப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்க, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க, எங்களுக்காக மரித்து உயிர் தெளிந்து நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க ராஜா. இது எல்லாமே நீங்கள் எங்களை தெரிந்து கொள்கிறதுக்காக. இந்த நேரத்திலும் கூட இந்த மெசேஜ் மூலியமாக எங்களில் ஒரு சிலர் நாங்கள் உங்களோட அன்பை தெரிந்துக்கிறோம் ராஜா. இன்னுமே உங்களை பற்றி அறியாத மக்கள் எல்லாரும் உங்களை அறியறதுக்கு கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. மீதான நேரத்தையும் உங்களுடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.